இன்றைக்கி நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிப்பதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட பகுதி பிலிப்பியருக்கு எழுதப்பட்ட நிருபம் 3ஆம் அதிகாரம் 20வது வாக்கியம். நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். எதிர்பார்த்தல் என்பது குறித்து தான் இன்றைக்கு சற்று நேரம் நாம் சிந்திக்க இருக்கின்றோம். எதிர்பார்த்தல், காத்து கொண்டிருத்தல். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பின் பண்டிகையை நாம் கொண்டாடி இங்கே வந்து இப்பொழுது அமர்ந்திருக்கின்றோம். 2-3 நாட்கள் ஆயிற்று. பண்டிகை ஆசரித்து முடித்து இன்றைக்கும் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து நாம் காத்திருக்கின்றோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்து வந்தபோது அவர் தமக்கு சொந்தமானதில் வந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவருக்கு சொந்தமானதிலே வந்தார். அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அன்றைக்கு இருந்த யூதர்களிலே ஆசாரியர்கள், வேத பாரகர்கள், பரிசேயர்கள், இப்படிப்பட்ட அந்த சமுதாயத்தின் உயர்ந்த மக்களுடைய கரத்திலே வேதாகமம் இருந்தது. சாதாரண ஜனங்கள் மத்தியிலே வேதாகமம் காணப்படாது. அன்றைக்கெல்லாம் வேதாகமம் என்று சொன்னால் ரொம்ப ரேர் ப்ராடக்ட், அரிதான ஒரு பொருள். ஏன்னா எல்லாம் தோல் சுருள்களில் எழுத வேண்டும். அந்த தோல் சுருள்களிலே இருக்கிற வேதாகமத்தை எல்லாராலும் வைத்திருக்க முடியாது. ஆசாரியர்களுடைய கரத்தில், ஆலயத்தில், அங்கே தான் அந்த பிரதிகள் இருக்கும். அதை அவர்கள் வாசிப்பார்கள். வாசிக்கின்ற பிரமாணங்களை மக்கள் கேட்பார்கள். ஆகவே ஆசாரியர்கள், வேத பாரகர் போன்ற பெரிய மனிதர்களுடைய கருத்திலே தான் அன்றைக்கு வேதம் இருந்தது. அந்த வேதத்தில் யூத மக்களுடைய ராஜாவாக மேசியா என்று அவர்கள் குறித்தார்கள். மேசியா என்கிற பதத்திற்கு கிறிஸ்து என்று பொருள். கிறிஸ்து என்றால் ராஜா என்று பொருள். மேசியா என்றால் கிறிஸ்து, கிறிஸ்து என்றால் ராஜா என்று பொருள். ஆகவே தங்களுடைய மேசியா வருகிறார் வருகிறார் என்று சொல்லி பல 100 ஆண்டுகளாக அவர்கள் வேத வசனத்தை சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். நம்முடைய மேசியா வருகிறார், நமக்கு விடுதலை அளிக்க வருகிறார். எகிப்திலே இருந்து மக்களை மோசே விடுவித்தது போல ரோம சாம்ராஜ்யத்தின் ஆளுகையில் இருந்து நம்மை விடுவிப்பதற்கு மேசியா வருகிறார், மேசியா வருகிறார்னு எப்போ பார்த்தாலும் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் அந்த மேசியா வந்தபோது அவரை அவர்கள் அறியவில்லை, இழந்து போனார்கள். பார்த்து கொள்ளுங்கள். வேதாகமத்தில் ரொம்ப தெளிவாக அவர் கன்னியின் வயிற்றிலே பிறந்து வருவார் என்பதாக உரைக்கப்பட்டது. யாக்கோபு என்கிறதான அந்த சந்ததியிலே இருந்து வருவார். யாக்கோபில் ஒரு நட்சத்திரம் என்று பிலேயாம் எண்ணாகமம் 24:17 உரைத்தார். அவர் யூதாவின் கோத்திரத்தில் பிறந்து வருவார் என்பதாக ஆதியாகமம் 49:10 குறிக்கப்பட்டது. அவர் பெத்லகேம் என்கிற சிற்றூரில் பிறந்து வருவார் என்று மீகா 9ஆம் அதிகாரத்திலே 5ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தில் குறிக்கப்பட்டது. மீகா 5:2 அவர் பெத்லகேமிலே பிறந்து வருவார் என்று சொல்லி, அவர் பிறந்து வருகிற சமயத்தில் கழுதை குட்டியின் மேலே ஏறி அவர் ஆலயத்திற்கு வருவார் என்று சொல்லி சகரியா தீர்க்கர் 9ஆம் அதிகாரம் 9வது வாக்கியத்திலே உரைத்தார். இன்னும் அவர் 30 வெள்ளி காசுகளுக்கு காட்டி கொடுக்கப்படுவார் என்றும் சகரியா தீர்க்கதரிசி உரைத்தார். அவர் மரிக்கின்ற பொழுது ஐஸ்வர்யவானோடு அடக்கம் பண்ணப்படுவார்.
அக்கிரமக்காரில் ஒருவராக எண்ணப்பட்டு கள்வர்களோடு கொள்ளைக்காரர்களோடு அவர் சிலுவையில் அடிக்கப்படுவதை குறித்து எழுதப்பட்டிருந்தது. அவருடைய கரங்களை உருவ குத்துவார்கள் என்று சங்கீதம் 22:16 சொல்லப்பட்டது. அவருடைய உடைகளை எல்லாம் சீட்டு போட்டு எடுத்துக்கொள்வார்கள் என்று சங்கீதம் 22:18 சொல்லப்பட்டது. அவர் சிலுவையில் ஏலி ஏலி லாமா சபத்தானி, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி கதறுவார் என்பதாகவும் 22ஆம் சங்கீதம் 1ஆம் வாக்கியத்தில் குறிப்பிடப்பட்டது. இப்படி அவரை குறித்த அத்தனை காரியங்களும் வரிசையாக வேத வாக்கியங்கள் சொன்னது பார்த்து கொள்ளுங்கள். ஆனால் நிகழ்ந்தது என்ன? எல்லாவற்றையும் அவர்கள் தான் செய்தார்கள், ஆனாலும் அவரை அறிந்து கொள்ளவில்லை. யூதாசினிடத்தில் 30 வெள்ளிக்காசுக்கு அவரை காட்டி கொடுக்கும்படி அவர்கள் தான் சொன்னார்கள். எருசலேம் தேவாலயத்திற்குள்ளே அவர் அங்கே கழுதையின் மேலே பவனி வந்ததை அவர்கள் பார்த்து கொண்டு தான் இருந்தார்கள். இந்த நாசரேத்தூர் தீர்க்கதரிசியானவர் பெத்லெகேமிலே பிறந்தவர் என்பது அவர்களுக்கு தான் தெரியும். கிழக்கே இருந்து வந்த சாஸ்திரிகள் அவரை குறித்து அறிந்து, ஞானத்தில் அறிந்து, நட்சத்திரத்தை பார்த்து அவரை தேடி வந்து பணிந்து கொண்டு சென்று விட்டார்கள். மிக தாழ்ந்த நிலையில் இருந்த மேய்ப்பர்கள் அவர் பிறக்கின்ற செய்தியை கேட்டு அவரை வந்து தாழ விழுந்து பணிந்து கொண்டு துதித்து கொண்டு சென்றார்கள். ஆனால் வேதாகமத்தையே கையில் வைத்து கொண்டு எப்பொழுதும் ஜனங்களுக்கு அந்த வேத பிரமாணங்களை போதித்து கொண்டிருந்த அந்த ஆசாரியர்கள் ஒருவனும் அவரை அறிந்து கொள்ளவில்லை. அங்கே வேதபாரர்கள் அறிந்து கொள்ளவில்லை, பரிசேயர்கள் அறிந்து கொள்ளவில்லை. சிறிய சிறிய காரியமும் அவரை குறித்து வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருந்தது. அதனுடைய பொருள் என்னவென்று கேட்டால், அவருடைய நாவிலே வேதம் இருந்தது, அவருடைய இருதயத்திற்குள்ளே அந்த வசனங்கள் செல்லவில்லை. தட்ஸ் த ப்ராப்ளம். நாவிலே வேதம் இருந்தது, எல்லாருக்கும் போதிப்பாங்க, சொல்லுவாங்க, ஆனால் எங்கே இல்லை? அந்த வசனங்கள் இருதயத்திற்குள்ளே இல்லை. இருதயத்துக்குள் இருந்திருக்குமே ஆனால் ஒவ்வொரு நிகழ்வையும் பார்த்து, ஓ தீர்க்கதரிசி உரைத்தது நிறைவேறி இருக்கிறது, தீர்க்கதரிசி உரைத்தது நிறைவேறி இருக்கிறது, தீர்க்கதரிசி உரைத்தது இவரில் நிறைவேறி இருக்கிறது என்று சொல்லி அவரை அவர்கள் சென்று அடைந்திருப்பார்கள், அறிந்திருப்பார்கள். வசனம் வாயில்தான் இருந்ததே அல்லாமல் இருதயத்திற்குள் செல்லாதபடியினாலே அவர் வந்த சமயத்தில் அவரை அவர்கள் இழந்து போனார்கள். ஆகவேதான் யோவான் அப்போஸ்தலர் அப்படி எழுதினார். அவர் தமக்கு சொந்தமானதில் வந்தார், சொந்தமானவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆகவே முதலாவது விசை ஆண்டவர் வந்தபோது அங்கே ஆயத்தமில்லாத ஒரு நிலை காணப்பட்டதினால், இருதயத்தில் ஆயத்தமில்லாத ஒரு நிலை இருந்ததினால் அந்த மக்கள் ஆண்டவர் வந்தபோது அவரை தவற விட்டு விட்டார்கள், அவரை இழந்து போனார்கள். பார்த்து கொள்ளுங்கள். அதே வேதாகமாம், நம்முடைய கரத்தில் இருக்கிற அதே வேதாகமாம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மரிப்பார் என்றும் உயிர்ப்பார் என்றும் இப்படி ஏராளமான செய்திகள். ஒரு சிநேகிதனே தன் குதிங்காலை தனக்கு விரோதமாய் தூக்குவான், யூதாசை குறித்து அங்கே சங்கீதம் 41:9 எழுதப்பட்டிருந்தது. சிநேகிதன் குதிகாலை தூக்குவான், அவர் பாதாளத்தில் வைக்கப்படுவதில்லை, உயிரோடு எழுந்திருப்பார் என்று சொல்லி சங்கீதம் 16:10 உரைத்தது. இப்படி எல்லாம் சொல்லப்பட்டிருந்த போதிலும் அவர்களுடைய இருதயம் ஆயத்தமில்லாதிருந்ததினால் அவரை இழந்து போனார்கள். ஒரு விசை கர்த்தர் வந்தார், அந்த மனிதர்கள் ஆயத்தமில்லாத காரணத்தினால் அவரை இழந்து போனார்கள். அதனுடைய விளைவு என்ன தெரியுமா? அவரை இகழ்ந்து உமிழ்நீரினால் துப்புவார்கள் என்று சொல்லி 50ஆம் அதிகாரத்தில் ஏசாயா எழுதி வைத்திருந்தார். அவரை தலையில் குட்டி அடிப்பார்கள் என்று சொல்லி, கோலினால் அடிப்பார்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருந்தது. இப்படி எல்லாம் அறிந்திருந்த போதிலும் அவரை அவர்கள் இழந்து போனார்கள். ஒரு விசை வந்த அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மனுமக்களின் பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3வது நாள் உயிரோடு கூட எழும்பி அவர் பரத்திற்கு செல்லுகிறதான சமயத்திலே அங்கே கிட்டத்தட்ட ஒரு 500 பேர் ஒலிவ மலையின் மேல் நிற்கின்றார்கள்.
தேவதூதன் தோன்றி அவர்களை பார்த்து சொல்லுகின்றார். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தில் 11வது வாக்கியத்திலே வாசித்து பார்ப்பீர்களேயானால், வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கின்ற கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள்? உங்களுக்கு முன்பதாக எவ்விதமாய் இயேசுவானவர் எழுந்தருளி போனாரோ அதே வண்ணமாய் அவர் திரும்பவும் வருவார் என்று சொல்லி அன்றைக்கு தூதர்கள் அவர் உயிரோடு எழுந்து பரமேறி சென்ற போது அங்கே உரைத்தார்கள். அவர் அவ்விதமாய் ஒலிவ மலையின் மேலே எங்கே இருந்து போனாரோ அந்த ஒலிவ மலையின் மீது அவருடைய பாதங்கள் வந்து நிற்கும் என்பதாக சகரியா தீர்க்கதரிசி 14ஆம் அதிகாரத்திலே உரைத்தார். அவர் அங்கிருந்தா போனாரு, அதே இடத்துல வந்து இறங்குவார். அப்பொழுது ஒலிவ மலை மிகப்பெரிய பிளவு உண்டாகி எருசலேமிலே மகாபெரிய பூமி அதிர்ச்சி உண்டாகி 7000 பேர் மரித்து போவார்கள் என்பதாகவும் வெளிப்படுத்துகிற விசேஷத்திலே சொல்லப்பட்டது பார்த்து கொள்ளுங்கள். ஆகவே ஒரு விசை வந்த ஆண்டவர் எழுந்தருளி போனார். அவர் மீண்டும் இந்த பூமிக்கு வருவேன் என்று வாக்குரைத்து போயிருக்கின்றார். யோவான் 14ஆம் அதிகாரத்தினுடைய சாராம்சமே அதுதான். நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் அதை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படியாக நான் திரும்ப வந்து உங்களை என்னிடமாய் சேர்த்து கொள்வேன். நான் திரும்ப வந்து உங்களை சேர்த்து கொள்வேன் என்றுதான் சொல்லிவிட்டு போயிருக்கின்றார். அதே அதிகாரத்தின் 18ஆம் வசனத்திலே, நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்திற்கு வருவேன் என்றும் அவர் உரைத்து போனார். அப்போஸ்தலனாகிய பேதுரு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திரும்ப வருகிறார், திருடனை போல அவர் திரும்ப வருவார், நினையாத நாளிகையில் திரும்ப வருவார் என்று அவரை குறித்து சொன்னார். 2 பேதுரு 3ஆம் அதிகாரத்தில் அதை குறித்து அவர் பேசி இருக்கின்றார். யாக்கோபு அப்போஸ்தலர் யாக்கோபு நிருபம் 5ஆம் அதிகாரம் 8வது வாக்கியத்திலே கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார் என்றவருடைய வருகையை குறித்து சுட்டி காண்பிப்பார். யூதா அப்போஸ்தலர் ஏனோக்கை கோட் பண்ணி ஏனோக்கை சுட்டி காண்பித்து அவபக்தி உள்ள அவபக்தியான மக்கள் செய்த கிரியைகள் செயல்களின் நிமித்தம் அவர்களை நியாயம் தீர்ப்பதற்காக 1000 தமது பரிசுத்தவான்களோடும் கூட ஆண்டவர் வருகிறார் என்று அவர் முன்னுரைத்தார். பார்த்து கொள்ளுங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் ஏராளம் சொல்லி இருக்கின்றார். அவருடைய நிருபங்களில் ஆண்டவருடைய வருகையை பற்றி பேசாத இடமே கிடையாது. இதோ கடைசி எக்காலம் துணிக்கும், அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது உயிரோடு எழுந்திருப்பார்கள், பின்பு நாமும் மறுரூபமாக்கப்படுவோம், அவருக்கு எதிர்கொண்டு போக நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம் என்று உரைத்திருக்கிறது. பார்த்து கொள்ளுங்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய 2ஆம் வருகை என்பது 2 phases, 2 நிகழ்வுகளாக காணப்படும். ஒன்று தம்முடைய சபைக்காக மத்திய வானிலே வருவது. அங்கே மத்திய வானிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருகின்ற பொழுது ஒரு பெரிய சப்தம். என்ன சப்தம் தெரியுமா? ஆவியும் மணவாட்டியும் வா என்று கூப்பிடுகிறவருடைய சத்தம் கேட்கிறது. மத்திய வானிலே குமாரனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது ஆவியும் மணவாட்டியும் வா என்கிற சப்தம். உடனே பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய பரிசுத்தமான திருச்சபையை அவர் மறுரூபமாக்கி எடுத்துக்கொண்டு போய் கர்த்தருடைய கரத்திலே கொடுப்பார். 7 ஆண்டுகள் வேதத்தின்படி 7 ஆண்டுகள் கிறிஸ்துவோடு நாம் பரலோகத்திலே இருப்போம். அதற்கு பின்பு 7 ஆண்டுகள் முடிந்த உடனே பரலோகத்தில் இருந்து வெள்ளை குதிரைகளின் மேல் ஏறின மக்களாக அவர் வெள்ளை குதிரையிலே முன்னாலே தளபதியாக செல்ல நாம் அவருடனே இந்த பூமிக்கு இறங்கி வருவோம் என்று வேத வாக்கியம் சொல்லுகிறது. ஏராளமான வாக்குத்தத்தங்கள் வார்த்தைகள் ஆண்டவருடைய வருகையை குறித்து சொல்லியிருக்கிறது. 2வது வருகையை குறித்து. முதலாவது அவர் வந்தபோது எந்த மக்கள் அவரை எதிர்நோக்கி அவரை அரவணைத்து கொண்டிருக்க வேண்டுமோ அவர்கள் அவரை தவற விட்டுவிட்டார்கள். 2வது அவர் நமக்காக வருகிறார். அல்லேலூயா. முதலாவது தமது ஜனத்திற்காக, யூத ஜனத்திற்காக, மாம்சத்தின்படியான யூத மக்களுக்காக முதலாவது வந்தாரு. அவர்கள் அவரை வெறுத்து தள்ளிவிட்டதினாலே
யூதர் வழியாக புறஜாதியாருக்கு ரட்சிப்பு வந்தது. அல்லேலூயா. நாம் எல்லாம் அவர்கள் அந்த நல்ல ஒலிவ மரங்கள் ஆகிய அவர்கள் ஆண்டவரை தள்ளிவிட்டதினால், அந்த நற்குல திராட்சை செடிகளாக நாட்டப்பட்டவர்கள் தள்ளிவிட்டதினால், காட்டு கொடிகளாகிய காட்டத்தி மரங்களாகிய நம்மை கொண்டு வந்து இணைத்து புறஜாதி மக்களிடத்தில் கர்த்தர் ரட்சகராக இன்றைக்கு என்ன செய்திருக்கிறார்? விளங்கி கொண்டிருக்கின்றார். ஆகவே அவர்கள் அவரை புறம் தள்ளி போட்டார்கள். நாமும் அவ்விதமாய் புறம் தள்ளி போட்டு விடாதபடிக்கு நம்முடைய ஆண்டவர் எப்பொழுது வருவார் என்கிற ஏக்கத்தோடு நாம் காத்து கொண்டிருக்க வேண்டும். அல்லேலூயா. அதுதான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்ற விரும்புகின்ற காரியம். அவருடைய ஜனங்கள் அவரை வெறுத்து ஒதுக்கினார்கள். அதன் விளைவாக பயங்கரமான காரியங்களை எல்லாம் அவர்கள் சந்திக்க வேண்டியதாக இருந்தது. பார்த்து கொள்ளுங்கள். சகரியா தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே 8ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்ப்பீர்களே ஆனால் அங்கே அவர்களுக்கு நேரிட்ட காரியங்களை குறித்து வாசிக்கின்றோம். 8ஆம் அதிகாரம் 20 முதல் இங்கே நீங்கள் பாருங்கள். சகரியா 7ஆம் அதிகாரத்தில் 12வது வசனம் முதல் பாருங்கள். வேதத்தையும் 7:12 முதல், வேதத்தையும் சேனைகளின் கர்த்தர் தம்முடைய ஆவியின் மூலமாய் முந்தின தீர்க்கதரிசிகளை கொண்டு சொல்லி அனுப்பின வார்த்தைகளையும் கேளாதபடிக்கு தங்கள் இருதயத்தை வைரமாக்கினார்கள். ஏற்கனவே தீர்க்க தரிசன வசனங்கள் அவருடைய கரத்தில் இருந்தது. அதை அவர்கள் கேட்கவில்லை. வசனத்தை தான் சொன்னாங்களே அல்லாமல், வசனத்தை தான் வைத்திருந்தார்களே அல்லாமல் அவர்கள் என்ன செய்யல? அதை கேட்கவில்லை. ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தைகளை கேளாதபடிக்கு தங்கள் இருதயத்தை வைரமாக்கினார்கள். ஆகையால் மகா கடும் கோபம் சேனைகளின் கர்த்தரிடத்தில் இருந்து உண்டாயிற்று. அங்கே பிலாத்து கேட்கிறான், யூதருக்கு ராஜாவான இந்த இயேசுவை நான் என்ன செய்ய வேண்டும்? அவங்க என்ன பண்ணாங்க? அவரை சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும் என்று சொன்னார்கள். சிலுவையில் அறையிறதா? ஒரு குற்றமும் செய்யவில்லையே. அவனுடைய இரத்தப்பழி, அவனுடைய இரத்தப்பழி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் வரட்டும் என்று சொன்னார்கள். எவ்வளவு துணிகரம் பார்த்து கொள்ளுங்கள். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆகையினால் மகா கடும் கோபம் சேனைகளின் கர்த்தரிடத்திலிருந்து உண்டாயிற்று. ஆதலால் நான் கூப்பிட்ட போது அவர்கள் எப்படி கேளாமற் போனார்களோ அப்படியே அவர்கள் கூப்பிட்ட போது நானும் கேளாமல் இருந்தேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். கிபி 70வது ஆண்டிலே ஆண்டவரை சிலுவையிலே அடித்தது கிபி 30வது ஆண்டு என்று வைத்துக் கொள்ளலாம். அந்த 30வது ஆண்டிற்கு பின்பு 40 ஆண்டுகள் கழித்து ரோமானிய சேனைகள் எருசலேமை சூழ்ந்து கொண்டு அந்த பட்டணத்தை நிர்மூலமாக்கினார்கள். பார்த்து கொள்ளுங்கள். அந்த ரோமானிய சேனைகள் பட்டணத்தை நிர்மூலமாக்கி உப்பை விதைத்து போட்டு விட்டு போன, கம்ப்ளீட்டா காலி பண்ணிட்டாங்க. ஆண்டவர் சொன்னார், ஆலயத்தை காண்பித்து சீஷர்கள் சொன்னாங்க, எத்தனை அலங்காரமா இருக்கிறது இந்த கட்டடம். ஆண்டவர் சொன்னார், ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு தள்ளுண்டு போகின்ற காலம் வருகிறது என்று ஆண்டவர் சொன்னார். அது ரோமானிய சேனைகள் அவர் மரித்த 40 ஆண்டுகளிலே அதை செய்து முடித்தார்கள். கம்ப்ளீட்டா டெசகரேட் பண்ணி அந்த ஆலயமே இல்லாதபடிக்கு அதை சுட்டரித்து போட்டு விட்டு போனார்கள். பார்த்து கொள்ளுங்கள். அங்கே ஆண்டவர் சொல்லுகின்றார், அவர்கள் கதறினார்கள், கூப்பிட்டார்கள், நான் என்ன செய்யவில்லை? கேட்கவில்லை. ஆண்டவர் சிலுவையிலே எத்தனை கதறினார். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று அவர் கதறி சொன்ன வார்த்தைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் கதறினார், கூக்குரல் இட்டார், ஒருவனும் கேட்கவில்லை. இப்ப அவன் கூப்பிடுறான். ரோமானிய சேனைகள் அந்த எருசலேமை தகர்த்து அழித்து கொண்டிருந்த போது அந்த யூத மக்கள் கூப்பிடுறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, நானும் எப்படி இருந்தேன்? நானும் கேளாதவன் போல் இருந்தேன். அப்படியே அவர்கள் கூப்பிட்ட போது நானும் கேளாமல் இருந்தேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் அறியாத புற ஜாதிகளுக்குள்ளே அவர்களை பறக்கடித்தேன். அதனால் அவர்கள் பின்வைத்து போன தேசம் போக்குவரத்து இல்லாமல் பாழாய் போயிற்று. அவர்கள் இன்பமான தேசத்தை பாழாய் போக பண்ணினார். அந்த ஜனங்கள், அந்த எருசலேம், அந்த யூதா,
அந்த இஸ்ரவேல் தேசம் 1800 ஆண்டுகள் குடியிருப்பில்லாதபடிக்கு அது பாழாய் போனது பார்த்து கொள்ளுங்கள். 70ஆம் ஆண்டுக்கு பின்பு 1800 ஆண்டுகள் 1948ஆம் ஆண்டிலே அந்த தேசம் மீண்டும் இஸ்ரேல் உருவாயிற்று. ஆனால் அது உருவாவதற்கு முன்பதாக ஒரு 50 ஆண்டுகளாகவே அந்த மக்கள் வந்து வந்து குடியேற ஆரம்பித்தார்கள். கிட்டத்தட்ட சுமார் 1800 ஆண்டுகள் அங்கே ஒரு யூதனையும் காணோம். உலகம் அனைத்திலும் அவர்கள் சிதறடிக்கப்பட்டார்கள். ஒரு பழமொழி சொல்லுவாங்க, யூ கேன் see Jew and Coca-Cola anywhere in the world அப்படின்னு சொல்லுவாங்க. கொக்கோ கோலாவையும் யூதனையும் உலகத்தின் எந்த இடத்திலும் பார்க்கலாம் என்று சொன்னார்கள். அவ்விதமாய் அந்த மக்கள் சிதறடிக்க போனார்கள். இயேசு கிறிஸ்துவை கொண்ட அந்த இரத்த பழி அவர்கள் மீது அவ்விதமாய் வந்து இறங்கினது பார்த்து கொள்ளுங்கள். அவர்கள் அறியாத புற ஜாதிகளுக்குள்ளே அவர்களை பறக்கடித்தேன். அதனால் அவர்கள் பின்வைத்து போன தேசம் போக்குவரத்து இல்லாமல் பாழாய் போயிற்று. உப்பை விதைச்சிட்டு போயிட்டான், அவ்வளவுதான். அங்கே ஆட்களை இல்லாதபடிக்கு நரிகளும் ஓரிகளும் ஓடிக்கொண்டு தெரியத்தக்கதாக அது பாழாய் போயிற்று. அவருடைய இன்பமான தேசத்தை பாழாய் போக பண்ணினார். ஒருவேளை என்னைக்கு ஆண்டவர் தாம் திரும்ப வருவேன் என்று நம்மை பார்த்து சொல்லுகிற நேரத்தில் நாமும் செவிகொடாமல் ஆண்டவரை தள்ளி விடுவோமே ஆனால் நம்முடைய நிலை எப்படி இருக்கும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டாம். அது கர்த்தருடைய நாள், அது பயங்கரமான நாள், அது இக்கட்டு காலம் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது பார்த்து கொள்ளுங்கள். ஆகையினால்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகின்ற பொழுது அவர் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும்படியாய் சொல்லுகிறார். நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் ரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். அல்லேலூயா. அவர் வந்த பொழுது யூதர்கள் தள்ளிவிட்டார்கள். ஆனால் இரண்டாம் விசை வரும் பொழுது அவர் யாருக்காக அந்த இரண்டாம் விசை வருகின்றாரோ அந்த மக்கள் தள்ளி விடுகிறதில்லை. அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட்டு என்னென்றைக்கும் அவரோடு என்ன செய்வாங்க, வாழ்வார்கள். அந்த கூட்டத்தில் நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும், காணப்பட வேண்டும். அல்லேலூயா. அதுதாங்க நம் ஒவ்வொரு விசையும் கூடி வந்து ஆராதிப்பதற்கான நோக்கமே அதுதான். ஆண்டவராகிய தேவனை நாம் சொந்தமாக்கி கொண்டு அவர் நம்மை அழைக்கின்ற பொழுது நாம் அவரிடத்தில் சென்று அவரோடு வாழ வேண்டும் என்பதுதான் நம்முடைய எதிர்பார்ப்பாக, அந்த எக்ஸ்பெக்டேஷனாக இன்றைக்கு விளங்கி கொண்டிருக்கிறது. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகின்றார். ஆகையினால் நம்முடைய எதிர்பார்ப்பு எவ்விதமாய் இருக்க வேண்டும் என்பதை சில காரியங்களை நான் உங்களுக்கு சுட்டி காண்பித்து முடிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். முதலாவதாக ஆண்டவர் பேரில் மிகுதியான நம்பிக்கை நமக்கு வேண்டும். என்ன வேண்டும்? என்ன வேணுங்க? ஆண்டவர் பேரில் உறுதியான நம்பிக்கை நமக்கு வேணும். என் தேவன் என்னோடு இருக்கிறார். 2025ஆம் வருடம் கழிய போகிறது. ஒரு புதிய வருடம் வரப்போகிறது. அந்த புதிய வருடத்தில் ஒரு புதிய சிந்தையோடு, புதிய நோக்கத்தோடு, ஒரு புதிய எதிர்பார்ப்போடு நாம் பிரவேசிப்பதற்கு நம்மை ஆயத்தப்படுத்த வேண்டும். ஸோ எதிர்பார்ப்பு என்கிற அந்த வார்த்தைக்குள்ளே முதலாவது காணப்படுவது நம்பிக்கை. அல்லேலூயா. ஒருவர் இருக்கிறார் என்பதை நம்பினால்தான், அவர் சொன்ன வார்த்தையை நம்பினால்தான் நாம் எதிர்பார்த்து காத்திருப்போம். அப்படித்தானா? ஒரு ஆள் சொல்கிறாங்க, நம்ம சொந்தக்காரங்க, நான் ஒரு 4 நாள் கழித்து ஊருக்கு வர்றேன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவர் இருக்கிறார் என்னும் நாம் நம்பினால்தான் அவருடைய வார்த்தையை நாம் எதிர்பார்த்து காத்து கொண்டே இருப்போம். 1ஆம் தேதி ஆயிடுச்சு, 2ஆம் தேதி ஆயிடுச்சு, 4ஆம் தேதி வர்றதா சொல்லியிருக்கிறாரு, 4ஆம் தேதி 3ஆம் தேதி ஆகி போயிடுச்சு. வீட்டில் எல்லாத்தையும் ஒழுங்கு பண்ணி வந்த விருந்தாளிக்கு சாப்பாடு வகைகள் மற்ற எல்லாம் ரொம்ப நெருங்கிய சொந்தக்காரர் என்று சொன்னால் இப்படிப்பட்ட ஆயத்தங்களெல்லாம் செய்வோம். ஏனென்றால் அவர் இருக்கிறார், வருவேன் என்று சொன்னதை நான் நம்புகிறேன். ஆகினால் எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்துகிறேன். ஸோ ஆயத்தமாகுதல், அந்த காத்திருத்தல் என்பதில் முதலாவது காணப்படுவது நம்பிக்கை. யார் பேரில் நம்பிக்கை? யார் பேரில் நம்பிக்கை? என் ஆண்டவர் பேரில் நம்பிக்கை. அவர் தான் சொல்லிவிட்டு போயிருக்கிறாரே, நான் திரும்ப வந்து உங்களை என்னிடமாய்
சேர்த்து கொள்ளுவேன் என்று சொல்லி போன ஆண்டவரிடத்தில் பூரணமான நம்பிக்கை வைப்போமே ஆனால் அவர் நம்மை பாதுகாத்து அவர் வழி நடத்துவார். பார்த்து கொள்ளுங்கள். நேற்றைய தினம் திருவேங்கடத்தில் ஒரு சின்ன ஒரு குட்டி நிகழ்வை ஒன்று சொன்னேன். ஒரு நாட்டில் ஒரு சுரங்கம், நிலக்கரி சுரங்கம். நிலக்கரி எப்படி இருக்கும்? நிலக்கரி எப்படிங்க இருக்கும்? கருப்பாக இருக்கும், தூள் தூளாலாம் இருக்கும். அந்த சுரங்கத்தில் வேலை செய்து மக்கள் வெளியே வரும்போது ஒருவரை ஒருவர் அடையாளமே தெரியாது. ஏன்னா ஃபுல்லாக மாஸ்க் போட்டிருப்பாங்க. அதே சமயத்தில் முழுக்க கரியாக தான் இருப்பாங்க. வெளியே வரும்போது எப்படி இருப்பாங்க? கண்ணங்கரைன்னு உடம்பு பூரா கறி, அந்த தூசி, அந்த துகள்கள். ஒருவரை ஒருவர் பார்த்தால் அடையாளமே தெரியாது. வெளியே வந்து மாஸ்கெல்லாம் கலத்திட்டு ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு வெளியே வந்ததுக்கப்புறமா தான் இவங்கன்னு தெரியும். அதுவரையில் கண்ணக்கரேன்னு இருப்பாங்க. ஒரு சிறு பையன் வாசலில் நின்றுக்கிட்டு இருக்கிறான். அந்த சுரங்கத்தின் வாசலில் ஒரு சிறு பையன். வர்றவங்க கேட்டாங்க, ஏன்டா நின்றுக்கிட்டு இருக்கிறேன்? எங்கள் அப்பாவை பார்க்க வந்திருக்கிறேன். எங்கள் அப்பாவை பார்க்க வந்திருக்கிறேன். இல்லை, உங்கள் அப்பாவை எப்படி நீ பார்ப்ப? உங்கள் அப்பாவை எப்படி பார்ப்ப நீ? இங்கே வர்ற ஆட்களை பார்த்தியா? உங்கள் அப்பாவை உன்னால் பார்க்க முடியாது, அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது. அவர் அப்புறம் வருவார், நீ போ. அந்த பையன் சொன்னான், என்னால் எங்கள் அப்பாவை பார்க்க முடியாது, ஆனால் எங்கள் அப்பா என்ன செய்வார்? பார்த்து கொள்வார். நாங்கள் நின்றுக்கிட்டு இருக்கிறத எங்கள் அப்பா பார்த்து மகனேன்னு சொல்லி அவர் என்னை சேர்த்து கொள்வார். நான் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை, அவர் என்னை பார்ப்பார். அதுதான் நம்பிக்கை. பார்த்து கொள்ளுங்கள். ஆண்டவரை நான் பார்த்தோமா? சிலுவையில் அடிக்கப்பட்டதை பார்த்தோமா? அல்லது குழந்தையாய் பிறந்திருந்த போது பார்த்தோமா? இல்லை 5000 பேருக்கு மேலாக அப்பங்களை கொடுத்து போஷித்த போது நாம் அங்கே இருந்தோமா? இல்லை பெரிய பெரிய அற்புதங்களை செய்த போது அவரோடு நின்று கொண்டிருந்தோமா? இல்லை. அவர் செய்த அனைத்தையும் ஆவியானவர் நம்முடைய உள்ளங்களிலே நமக்கு அறிவித்தார். நாம் அதை நம்புகிறோம். அல்லேலூயா. என் ஆண்டவர் 2000 ஆண்டுகளுக்கு முன் இந்த பூமியிலே இருந்தார். அவர் மீண்டும் வருவார் என்பதை உளமாற நாம் நம்புவோமேயானால், அவ்விதமாய் நம்பி இருக்கிற மக்களை கர்த்தர் அறிந்து கொண்டு அவர்களை நோக்கி பார்ப்பார். ஆமென். கர்த்தர் என்மேல் நோக்கமாகி என்று எழுதப்பட்டிருக்கிறது. சங்கீதக்காரர் அடிக்கடி சொல்லுவார், ஆண்டவரே நீர் என்மேல் நோக்கமாகி உமது முகத்தின் ஒளியை என்மேல் பிரகாசிக்க பண்ணும். ஆகவே முதலாவது தேவன் பேரிலே அவர் என்னை பார்க்கின்றார். என் கண்ணுக்கு ஒருவேளை தெரியாமல் இருக்கலாம், என் கண்ணுக்கு ஒருவேளை தெரியாமல் இருக்கலாம், ஆனால் என் இருதயம் விசுவாசிக்கிறது. என் இருதயத்தில் இருந்து அவரை நான் தரிசிக்கின்றேன். ஆனால் அவருடைய கண்களோ என்னை பிரத்யட்சமாய் பார்த்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே ஆண்டவரை குறித்த அந்த நம்பிக்கை நமக்கு வேண்டும். பார்த்து கொள்ளுங்கள். ஒரு ட்ரெயின் ஜப்பான் நாட்டில் அதிவேகமாய் ஓடக்கூடிய ட்ரெயின்ஸ் 400 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடும். நம்ம ஊர்லெல்லாம் 100, 120 வேகத்தில் போகிறதே பெரிய பாடு. அங்கே 400 கிலோமீட்டர் வேகத்தில் ட்ரெயின் போச்சுன்னா அப்படி பறக்கிற மாதிரி தான் இருக்கும். புல்லட்டு மாதிரி, ஒரு துப்பாக்கியிலேருந்து குண்டு எப்படி போகுதோ அந்த ஸ்பீடில் ட்ரெயின் போகும். பார்த்து கொள்ளுங்கள். எல்லாம் அப்படியே பயந்து போய் தான் உட்காந்துட்டு இருப்பாங்க. அவ்வளோ ஸ்பீடாக போயிட்டுருக்கோம். ஒரு சின்ன பையன் மாத்திரம் இங்கே ஓடுறது, அங்கே ஓடுறது, இங்கே போய் விளையாடுறது, இங்கே போய் விளையாடுறது, இப்படியே பண்ணிகிட்டு இருந்ததை ஒரு பெரியவர் பார்த்தார். இங்கே வா கூப்பிட்டாரு. என்ன தாத்தா அப்படின்னா, ஏண்டா நாங்கள்லாம் இங்கே உட்காந்துட்டு பயந்துக்கிட்டு பிடிச்சிட்டு உட்காந்துட்ருக்கோம், எவ்வளோ ஸ்பீடாக வண்டி போயிட்டுருக்கு, நீ அங்கிட்டுக்கிட்டு ஓடிட்டு திடுறிய, உனக்கு பயமே இல்லையா? நான் ஏன் பயப்படணும்? அவன் சொன்னான் சிரித்து கொண்டே, நான் ஏன் பயப்படணும்? இந்த வண்டியை ஓட்டிகிட்டு இருக்கிற டிரைவர் எங்கள் அப்பான்னு சொன்னான். வண்டியை ஓட்டிக்கிட்டு இருக்கிற டிரைவரு என்னுடைய அப்பா. நான் ட்ரெயினில் இருக்கிறேங்கிறது அவருக்கு தெரியும். அதனால ரொம்ப கேர்ஃபுல்லாக என்ன செய்வார்? வண்டியை ஓட்டுவார். இந்த ட்ரெயினுக்கு ஒரு சேதமும் ஏற்படாது. ஏனென்றால் இதை ஓட்டி கொண்டிருக்கிறவர் எங்கள் அப்பா. அவருடைய மகனாகிய நான் டிராவல் பண்ணுறது அவருக்கு தெரியும் என்று சொன்னான். தட் இஸ் பிலீஃப். அதுதான் தேவன் பேரிலே நாம் வைக்கிற நம்பிக்கை. பார்த்து கொள்ளுங்கள். ஆண்டவராகிய தேவன் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார். நாம் நடக்கின்ற ஒவ்வொரு வழியையும் பார்த்து கொண்டே இருக்கிறார். நாம் செல்லுகின்ற ஒவ்வொரு பாதையையும் பார்த்து கொண்டே இருக்கின்றார்.
எல்லாம் அவருக்கு தெரியும் என்கிற அந்த நம்பிக்கையோடு நாம் காத்து கொண்டிருப்போம். அவர் வருகிற வெளிப்படுகிற அந்த நாளில் தவறாமல் அவரை நாம் பற்றி கொள்வோம். அல்லேலூயா. ஆவியும் மனவாட்டியும் வா என்று சொல்லப்படுகிற சப்தம் வருகின்ற பொழுது நாமும் மறுரூபம் அடைந்து ஆண்டவரிடத்தில் செல்வோம். அதற்கு இன்றைக்கு எப்படி இருக்கணுமா? காத்திருக்க வேண்டும். இன்றைக்கு ஆண்டவருக்கு நாம் காத்திருக்கின்ற மக்களாக, எதிர்நோக்கி இருக்கின்ற மக்களாக விளங்க வேண்டும். பார்த்து கொள்ளுங்கள். ஸோ அந்த எதிர்நோக்குதல், காத்திருத்தல், அந்த வார்த்தைக்குள்ளே உறவு என்கிற வார்த்தையும் இருக்கிறது. என்ன வார்த்தை? உறவு, ஐக்கியம் என்கிற வார்த்தை. ஐக்கியம் என்கிற வார்த்தை யோவான் சொல்லுவார். 1 யோவான் 1ஆம் அதிகாரத்தில் 3வது வசனத்தில், எங்களுடைய ஐக்கியம் பிதாவாகிய தேவனோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. யோவான் ரொம்ப அருமையாய் சொல்லுகிறார். எங்களுடைய ஐக்கியம் பிதாவாகிய தேவனோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. நாங்கள் அவரோடு ஐக்கியப்பட்டிருக்கிறோம். நாம் அவ்விதமாய் ஐக்கியப்பட்டிருப்போமே ஆனால் எவ்விதமாய் காணப்பட வேண்டும் என்பதை ஆண்டவர் தன்னுடைய பிரதான ஆசாரியத்துவ ஜெபத்திலே செய்தார். யோவான் 17ஆம் அதிகாரத்தில் 22வது வாக்கியத்திலே, யோவான் 17:22, பிதாவே நீரும் நானும் ஒன்றாய் இருப்பது போல இவர்களும் என்ன செய்யட்டும்? ஒன்றாய் இருக்கட்டும் என்றவர் விண்ணப்பித்தார். இங்கே இருக்கிற 200 பேர்னு வச்சுங்களேன், அல்லது ஒரு 250 பேர்னு வச்சுங்களேன். இந்த 250 பேரும் ஒன்றாய் இருக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்க்கணும். ஆதி விசுவாசிகள் இருந்த காலத்தில் ஆத்தும அறுவடை ஏராளம் நடைபெற்றது. அதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், அவர்கள் ஒருமனப்பட்டிருந்தார்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளுடைய புஸ்தகத்தில் முதலாவது சில அதிகாரங்களை நீங்கள் பார்ப்பீர்களேயானால், அவர்கள் ஒருமனப்பட்டிருந்தார்கள், ஒருமனப்பட்டு ஜெபித்தார்கள், ஒருமனப்பட்டு கூடி வந்தார்கள், இருந்த இடம் அசைந்தது, ஒரு பெரிய அசைவு உண்டாயிற்று என்றெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. தேவனாகிய கர்த்தர் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற பகுதிகளிலே ஒரு மிகப்பெரிய அசைவை கொண்டு வர வேண்டுமையானால் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேணும்? ஒருமனப்பட்டவர்களாக, ஐக்கியத்தில் நிலை கொண்டிருக்கின்ற மக்களாக விளங்க வேணும். அந்த எதிர்பார்ப்பு என்கிற வார்த்தைகளை முதலாவது தேவன் பேரில் நாம் வைத்திருக்கிற நம்பிக்கை, இரண்டாவது தேவனோடும் அவருடைய மக்களோடும் நாம் கொண்டிருக்க வேண்டிய ஐக்கியம். ஆகவே தேவனுடைய திருச்சபை என்பது ஐக்கியத்திலே நிலை கொண்டிருக்கிறதாக விளங்க வேண்டும். பார்த்து கொள்ளுங்கள். ஐக்கியத்திலே நாம் நிலை கொண்டிருக்கிற மக்களாக விளங்க வேணும். அவ்விதமாய் செய்யப்படுகின்ற பொழுது ஏராளமான மக்கள் நம்மை தேடி வருவார்கள். ஆரம்ப நாட்களில், சபையினுடைய ஆரம்ப நாட்களில் அவங்க போய் அத்தனை பேருப்பா சுவிசேஷம் சொன்னாங்க. மக்கள் அவர்களை தேடி வந்தார்கள், ஆயிரமாய் தேடி வந்தார்கள். பார்த்து கொள்ளுங்கள். இந்த காலத்திலே நம்மை நோக்கி ஜனங்கள் வர வேண்டுமே ஆனால் நாம் ஊழியம் செய்யணும். நம்மை பார்த்து மக்களும் அட்ராக்ட் பண்ணப்பட்டவர்களாக நம்மிடத்திலே வரணும். 2026ஆம் ஆண்டு நமக்கு ஒரு பெருக்கத்தின் ஆண்டாக விளங்க வேண்டும். அல்லேலூயா. நமக்கு எப்படிப்பட்ட ஆண்டாக இருக்க வேண்டும்? இந்த திருச்சபையிலே ஒரு பெருக்கத்தின் ஆண்டாக விளங்க வேண்டும். இப்பொழுதே அதற்காகத்தான் நானும் ஜெபிக்க ஆரம்பித்திருக்கின்றேன். நீங்களும் ஜெபியுங்கள். வருகின்ற 26வது ஆண்டு ஆண்டவரே சபையினுடைய பெருக்கத்தின் ஆண்டாக விளங்கட்டும். நூற்றுக்கணக்கான மக்கள் எங்களை தேடி வரும்படியாய் கர்த்தர் நீர் கிருபை பாராட்டணும். இந்த இடத்திலேயே இன்னும் 100 பேர் அமரலாம். இந்த சேர்லாம் நெருக்கி போட்டு இருக்கிற இடங்கள்லாம் ஃபில் பண்ணால் இன்னும் எத்தனை பேர் அமரலாம்? தாராளமாக இன்னும் 100 பேர் அமரலாம். ஸோ 2026ஆம் ஆண்டில் இந்த இடமெல்லாம் நிரம்பி வழியத்தக்கதாக ஆண்டவர் ஆத்துமாக்களை கொண்டு வர வேண்டுமே ஆனால், அக்கினியின் நடுவில் இருந்து மக்களை நாம் இழுத்து அவர்களை ரட்சித்து கொள்ள வேண்டுமே ஆனால், அதற்கு நம்மிடத்தில் காணப்பட வேண்டிய ஐக்கியம், பிதாவோடும் குமாரனோடும் அவர்களுக்கு ஐக்கியம் இருந்தது, குமாரனுக்கு பிதாவோடு ஐக்கியம் இருந்தது. அதே ஐக்கியத்திலே நாம் நிலை கொண்டிருப்போமே ஆனால் நம்மை கொண்டும் தேவனாகிய கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். எப்படிப்பட்ட காரியங்களை செய்வார்? சகரியா 8ஆம் அதிகாரத்தில் 20ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன் பாருங்கள். இன்னும் ஜனங்களும் அநேக பட்டணங்களின் குடிகளும் வருவார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நம்ம சபையில் நடக்கணும். 2026
என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்க. 2026ஆம் ஆண்டில் நம்முடைய சபையில் இந்த வார்த்தைகள் நடக்க வேண்டும். இன்னும் ஜனங்களும் அநேகம் பட்டணங்களின் குடிகளும் வருவார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு பட்டணத்தின் குடிகள் மறு பட்டணத்தின் குடிகளிடத்தில் போய் நாம் கர்த்தருடைய சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணவும் சேனைகளின் கர்த்தரை தேடவும் தீவிரித்து போவோம், வாருங்கள் நாங்களும் போவோம் என்று சொல்வார்கள். அநேக ஜனங்களும் பலத்த ஜாதிகளும் எருசலேமின் சேனைகளின் கர்த்தரை தேடவும் கர்த்தருடைய சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணவும் வருவார்கள். அந்நாட்களில் பலவித பாஷைக்காரராகிய புறஜாதியாரில் 10 மனுஷர் ஒரு யூதனுடைய வஸ்திர தொங்கலை பிடித்து கொண்டு தேவன் உங்களோட இருக்கிறார் என்று கேள்விப்பட்டோம், ஆகையால் உங்களோட கூட போவோம் என்று சொல்லி அவனை பற்றி கொள்வார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இன்னும் அநேக ஜனங்கள் நம்மிடத்தில் வரணும். எப்படி வருவாங்களாம்? ஒரு ஊரில் இருக்கிற மக்கள் அடுத்த ஊர் மக்களையும் பார்த்து, நீங்கள் போகிற சர்ச்சுக்கு நாங்களும் வரப்போகிறோம், நீங்கள் போகிற ஆலயத்திற்கு நீங்கள் தேடுகிற தேவனை நாங்களும் தேட போகிறோம் என்று சொல்வார்களாம். ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு விசுவாசியினுடைய வஸ்திரத்தை பிடித்து கொண்டு 10 பேர் நாங்களும் உங்களோட சபைக்கு வர்றோம், நாங்களும் உங்களோட சபையில் வந்து கர்த்தரை ஆராதிக்க போகிறோம் என்று சொல்வார்களாம். அந்த வார்த்தைகள் 2026ஆம் ஆண்டில் நம்முடைய சபையில் சொல்லுங்க. ஏன்னா நிறைவேற்றுறது நீங்கள் தானே, நிறைவேற்றுறது நீங்கள் தானே. ஆகவே உங்களுடைய வஸ்திரங்களை பிடித்து கொண்டு ஒரு ஆள் 10 பேரை கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா பெரிய ஆலயத்தை கட்ட வேண்டியது வந்துடும். அப்படித்தானா? அப்படித்தானா? முன்னால் இருக்கிறதெல்லாம் கம்ப்ளீட்டாக எடுத்துகிட்டு கம்ப்ளீட்டாக ஆலயமாக்கி ரோடு வரையில் ஆலயமாக்கி விடுவதற்கு நான் ரெடி. நான் முழங்கால்களை ஊன்றினால் கர்த்தர் உதவி செய்வார், நான் பண்ணிடுவேன். ஆனால் நீங்கள் ஆத்துமாக்களை என்ன செய்ய வேண்டும்? ஆதாயப்படுத்தி கொண்டு வர வேண்டும். அல்லேலூயா. அங்கே அப்படித்தான் போட்டிருக்கிறது. அநேகம் ஜனங்கள் வருவார்கள். எப்படி? ஒரு பட்டணத்தில் இருக்கிறவங்க மற்றொரு பட்டணத்தை மக்களை பார்த்து, நாங்களும் உங்களோட வர்றோம், நீங்கள் ஆராதிக்கிற தேவனை நாங்களும் ஆராதிக்கிறோம். ஒரு விசுவாசியுடைய வஸ்திரத்தை பிடித்து கொண்டு 10 பேர் நாங்களும் உங்களோடு வருகிறோம் என்று சொல்வார்களே, ஆனால் இந்த பகுதியிலேயே மிகப்பெரிய மெகா சர்ச்சாக நம்முடைய சபை மாறி போய்விடும். அல்லேலூயா. 2026ஆம் ஆண்டிலே தேவன் அநேக மக்களை நமக்கு கொண்டு வந்து சேர்க்க வேண்டுமேயானால் என்ன வேண்டும்? நமக்குள்ளே தேவன் விரும்புகிற ஐக்கியம், ஒருமைப்பாடு என்பது வேண்டும். அந்த ஒருமைப்பாடும் ஐக்கியமும் நிலை கொண்டிருக்குமேயானால் தேவன் பெரிய காரியங்களை நம்மை கொண்டும் செய்வார். மூன்றாவதாக ஆயத்தத்துடன் விழித்திருப்போம். எதற்காக? ஆண்டவரின் வருகைக்காக. நம்முடைய மரணமோ அல்லது கர்த்தருடைய வருகையோ ஏதோ ஒன்று முந்தி நடக்கும். அப்படித்தானா? அப்படித்தானா? ஒன்று நம்ம மரணம், முந்தி மரணம் நேரிடலாம், இல்லைனா ஆண்டவர் வந்து விடலாம். எது வந்தாலும் சரி, நமக்கு இந்த உலகத்தின் வாழ்வை முடித்து மரணம் ஏற்பட்டாலும் சரி, ஆண்டவராகிய தேவன் வந்து நம்மை அவரிடத்தில் சேர்த்து கொண்டாலும் சரி, எதுவாயிருந்தாலும் நமக்கு ஒன்றுதான். ஏனென்றால் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுவார், இந்த தேகத்தை விட்டு பிரிந்து போக எனக்கு ஆசை உண்டு. பிலிப்பியர் 1:23 சொல்லுவார், இந்த தேகத்தை விட்டு பிரிந்து போக எனக்கு ஆசை உண்டு. காரணம் என்ன தெரியுமா? இந்த தேகத்தை விட்டு நான் பிரிந்து போனால் நான் கிறிஸ்துவுடனே இருப்பேன். அல்லேலூயா. ஆகவே மரணம் என்பது நமக்கு ஜீவன். பார்த்து கொள்ளுங்கள், நம்முடைய ஜீவாதிபதியின் இடத்துல நம்மை கொண்டு போய் சேர்ப்பது மரணம் இல்ல. ஜீவாதிபதி நேரில் வந்தார்னா நாம் அவரோடு கூட என்ன செய்யப்படுவோம்? ஒரே நேரத்தில் மறுரூபம் அடைந்து நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம். தேவ மக்களுக்கு மரணமும் தேவனிடத்தில் எடுத்துக்கொள்ளப்படுதலும் இரண்டும் எப்படிப்பட்டது தான்? ஒன்றுதான். ஆகவே எந்த சமயத்திலும் நாம் தேவனுடைய சமூகத்திலே விழிப்புடனே ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஜபத்தில் விழித்திருக்க வேண்டும். எப்படியா? ஜபத்தில் என்ன செய்ய வேண்டும்? விழித்திருக்க வேண்டும். லூக்கா 21ஆம் அதிகாரம் 36வது வசனத்தில் அவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது, ஜபத்தில் விழித்திருங்கள். இரண்டாவது, விசுவாசத்தில் விழித்திருக்க வேண்டும். எதுல? விசுவாசத்தில் விழித்திருக்க வேண்டும். 1 கொரிந்தியர் 16:13 விசுவாசியுங்கள், விசுவாசம் உள்ளவர்களாகி விழித்திருங்கள் என்று அங்கேயும் சொல்லப்படுகிறது. மூன்றாவது, தெளிந்த புத்தியிலே நாம் விழித்திருக்க வேண்டும். அல்லேலூயா. கடைசி காலமானதினாலே பிசாசானவன் ஓடி திரிகிறான்.
எப்படியாவது மக்களை தன் பக்கம் வசீகரப்படுத்தி கொள்ள எவனை விளங்கலாமோ என்று சொல்லி கர்ஜிக்கிற சிங்கம் போல ஓடி ஆடி திருகிறான், தனக்கு கொஞ்ச காலம் இருக்கிறது என்பதினால். ஆகையினால் நாம் உபதேச வேறுபாடுகளுக்கும் உபதேச சீரழிவுகளுக்கும் தவறாய் நடத்தப்படுகின்ற சூழ்நிலைகளிலும் இருந்து தப்பித்து கொள்வதற்கு கர்த்தர் நமக்கு என்னத்தை கொடுக்க வேணாம்? தெளிந்த புத்தியை கொடுக்க வேண்டாம். வேத வாக்கியங்களை பகுத்து ஆராய்ந்து பார்த்து தெளிந்த புத்தி உள்ளவர்களாக விழித்திருக்க வேணும். ஜபத்தில் விழித்திருக்கணும், விசுவாசத்தில் விழித்திருக்கணும், தெளிந்த புத்தி உள்ளவர்களாக விழித்திருக்க வேணும். அப்பொழுது அவங்க இழந்து போனது போல, அவங்க மிஸ் பண்ணது போல ஆண்டவர் வரும்போது நாம் அவர் என்ன செய்ய மாட்டோம்? மிஸ் பண்ண மாட்டோம், இழந்து போகாதிருப்போம். ஆகவே கர்த்தராகிய தேவன் இந்த வருகிற புதிய வருடத்தில் ஒரு பெருக்கத்தின் ஆண்டாக, விழித்திருக்கிற ஆண்டாக, ஆயத்தப்படுகின்ற ஆண்டாக, எல்லா விதத்திலும் ஒரு சிறப்பான வருடமாக, ஆவியிலும் ஆன்மாவிலும் நம்முடைய சரீரத்திலும் தேவன் நம்மை பலப்படுத்துகின்ற, நம்மை ஆசீர்வதிக்கின்ற ஆண்டாக விளங்க தேவனாகிய கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.